ஓகே, கேக்குதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா அதுலேருந்து கண்டினியூஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, 2 கொஸ்டின் தான் இருக்குது அதில். அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது டெஸ்ட் அனாலிசிஸ் போயிடலாம். பர்சன்டேஜ் டெஸ்ட் அனாலிசிஸ். ஓகே, டிஸ்கவுண்ட்ஸ்னால் வந்துட்டு நான் ஃபஸ்ட் அந்த இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே சொல்லி தந்துருக்கேன். டிஸ்கவுண்ட் வந்துட்டு இதுலேருந்து லைக் எதுலேருந்து வந்து டிஸ்கவுண்ட்டு பண்ணுவாங்கன்னா மார்க் ப்ரைஸ்லேருந்து பண்ணுவாங்க. ஓகே, டிஸ்கவுண்ட் இஸ் அப்ளை டு மார்க் ப்ரைஸ். ஓகே, இப்போது மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அப்போது ஒரு ப்ரைஸ் வாங்கல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, இருக்கீங்களா என்ன ப்ரோ? ப்ரோ, மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரைஸ் வரும்ல ப்ரோ, அந்த ப்ரைஸ் பேர் என்ன ப்ரோ? அதுக்கப்புறம் மார்க் ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரைஸ் வரும்ல, அதுக்கு பேர் என்னது? லேபிள்டு பிரைஸா ப்ரோ? இல்லை, லேபிள்டு ப்ரைஸும் மார்க் ப்ரைஸும் ஒன்று தான். செல்லிங் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போது மார்க் ப்ரைஸ் ஒரு லேபிள் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கடைக்கு போயிட்டு அந்த லேபிளில் பார்க்குறீங்க, ஒரு காசு இருக்குது. அப்புறம் கடைக்காரன்கிட்ட வந்துட்டு பார்கெயின் பண்ணி அந்த கடைக்காரன் வந்து டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறான். அப்புறமா அந்த காசு கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அந்த கடைக்காரன் அந்த காசு தான் விற்கிறான், அந்த காசு இருக்கிற ப்ராடக்ட் தான் விற்கிறான். ஸோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு இப்போ இந்த சாப்டரில் வந்து டிஸ்கவுண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்பாங்க. எப்படியா கடைசியில் எப்படியா தான் கேட்பாங்க ப்ராஃபிட் லாஸ். மார்க் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டேன். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ் போய் காஸ்ட் ப்ரைஸ் போட்டு ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இது புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? மார்க் ப்ரைஸ்லேருந்து தான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. பை கிவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%, a shopkeeper gains 25%. If he gives discount of 40%, then find his profit or loss. இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு ப்ரோ ஸ்கிரீன் தெரியல. தெரியலையா ப்ரோ? சாரி ப்ரோ, இவ்வளோ நேரம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது பாருங்க. மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி செல்லிங் ப்ரைஸ் வரும். ஓகே ப்ரோ, இது புரிஞ்சுல? ஓகே, இப்போ தெரியுதுல்ல ப்ரோ ஸ்க்ரீனு? அடுத்த கொஸ்டின் போகிறேன். இந்த கொஸ்டினில் வந்துட்டு தான் பை கிவிங் டிஸ்கவுண்ட் 25%, ஷாப்கீப்பர் கெயின்ஸ் 25% ப்ராஃபிட். இஃப் ஹி கிவ்ஸ் 40% டிஸ்கவுண்ட், தென் ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆல்சோ. ஸோ இது வந்துட்டு ஒரு கேஸு ஃபஸ்ட்டு, இது வந்துட்டு செகண்ட் கேஸு. ஸோ 2 சினாரியோ இஃப்னு கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இது அப்படியே ரெண்டாக பிரித்து இது ஒரு கேஸு இது ஒரு கேஸாக பிரிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுக்குறான். அப்போனா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கே சொன்ன மாதிரி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? யாராவது சொல்லுங்க. எப்போ அசியூம் பண்ணி சொல்லவா? இல்லை ப்ரோ, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் இப்போ மார்க் ப்ரைஸ் ஏதோ ஒரு மார்க் ப்ரைஸ் இருக்கு, அதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அதான் இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டா 75 rupees வச்சிருக்கோம். அப்படி சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜ்ல சொல்லலாம் ப்ரோ. 75%. ஓகே 75% மார்க் ப்ரைஸ். ஓகே, அப்புறம் வந்துட்டு ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா அந்த இது பார்த்தோம்ல. ஸோ எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம் பர்சன்டேஜில். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 125%. 125% காஸ்ட் பேசுவோம். இது வந்துட்டு 1.25 சிபி போடுவோம். இந்த பர்சன்டேஜஸ்க்கு 125 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாம்ல. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி
75%, 75 MP is equal to 125 CP. பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டேன், ரெண்டு பக்கம் இருக்கிறதால டிவைட் பை 100 வரும். ஸோ இப்போ வந்துட்டு MP is equal to என்ன வரும், 125/75 CP வருமா? இது கேன்சல் பண்ணால் கரெக்டா? ஓகே, 5/3 வரும். இதை கேன்சல் பண்ணி 3.6 வரும்டா. அதான் ஃப்ராக்ஷனே வச்சுக்கிறேன். 5/3 வரும். இப்போ வந்துட்டு எம்பியும் சிபியும் ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கிவ்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 40%, எதுலேருந்துன்னா காஸ்ட் ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் போட்டு வர செல்லிங் ப்ரைஸ் தான் மாறும். ஸோ ஒரே காஸ்ட் ப்ரைஸ் தான், அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து திருப்பியும் 40% டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு 40% டிஸ்கவுண்ட்னா எம்பி இப்போ செகண்ட் கேஸில் வந்துட்டு எம்பி என்ன இருக்கும்? எம்பி இஸ் ஈக்குவல் டு 40%, சாரி 60%. ஏன்னா ஏன் போடுறேன்னா 40% டிஸ்கவுண்ட்னா கழிச்சுட்டு அப்போ 60 இருக்கும்ல. ஸோ 40 போயிட்டு மீதி 60% இது இருக்கும். SP is equal to 60% of market price. இப்போ இங்கே 60% MP இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் 60 வந்து போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு புது SP கிடச்சிருமா, நியூ SP. ஸோ இங்கே வந்துட்டு 60% MP is equal to 60% 5/3 CP இருக்கா? ஸோ இது வந்துட்டு எஸ்பியில் புது எஸ்பி. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இது நியூ எஸ்பி. இதுதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது கண்டுபிடிச்சா தான் வந்துட்டு ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் தானே கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த புது லைக் சிபி வந்துட்டு இருக்குது நமக்கு இங்கே அந்த பக்கம் ஈக்குவேஷனில். இந்த எஸ்பி இருந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 60/100 × 5/3 சிபி. ஓகே, ஸோ இதுலேருந்து SP/CP போட்டு நம்ம அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துக்கலாம். இங்கே வந்துட்டு என்ன வருவாங்கன்னா கேன்சல் ஆகிடும், 1 தான் வரும். ஓகே, ஸோ 1 வந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வரும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இப்போது கொஸ்டின் பார்த்தோன்னே தப்புன்னு அப்படிதான் நான் லைக் ஸ்டார்டிங்கில் யோசித்தேன். நான் சும்மா அந்த வீடியோ பார்க்கும்போது லைக் கேஷுவலாக பார்த்துருக்கும் போது 25% டிஸ்கவுண்ட்டு 25% ப்ராஃபிட்டு. அப்போ 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா எவ்வளோ வரும்? சும்மா கேஷுவலாக போட்டால் 40% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு போட்டால் தப்பு. ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஏன்னா அவன் வந்துட்டு விலையை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறான்ல, அப்போ வந்து ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ 25% கொடுத்து 25% ப்ராஃபிட் வருதுன்னா 40% கொடுத்தான்னா 25 விட கம்மியாகும் ஆப்வியஸாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போனா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வந்து இதை விட இன்னும் கம்மி பண்ணியிருந்தானா அவனுக்கு லாஸ் போயிருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, இதை பார்க்கலாம். இல்லை இதுலேயே வந்துட்டு இந்த மெத்தடு நம்ம வந்துட்டு இதில் போட்டோம்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸு பர்சன்டேஜஸ் அதில் போட்டோம்ல, அந்த மெத்தடில் ஒன்று சொல்லிக்கிறேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஆஃப் 25னா சே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 100. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 75. ரெக்கார்ட் பண்றியான்னு கேக்குறான்டா ஹரிஷ் ராஜ். போட்டிருக்கேன் ப்ரோ, ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஆடியோ போட்டேன்டா. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ 25% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 75 ஆகிடும். இப்போது அந்த ஃபார்முலா இருக்கும்ல நமக்கு, இப்போ ப்ராஃபிட் வேறு கொடுத்துட்டான். ஸோ அவனுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 25% சொல்லிட்டான்னா
இப்போ எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஈக்குவல் டு அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்ட்னா 1.25 வருமா. ஸோ இங்கே எஸ்பி தெரியும் நமக்கு. எஸ்பி வந்து 75. சிபி கண்டுபிடிச்சிடலாம். சிபி வந்துட்டு 75 பை 1.25 வந்துட்டு 60. ஓகே, சிபி வந்து கண்டுபிடிச்சோம். சிபி வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா சிபி வந்துட்டு அவன் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கின ரேட்டு அது எப்போவுமே சேமாக தான் இருக்கும். இவன் விற்கிற ரேட் தான் மாறுது. ஓகே, அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறது இது வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் சினாரியோவில் அதே தான், மார்க்கெட் ப்ரைஸ் 100 தான். செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு அவன் வந்து 40% டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 ஆகிடும். 60 ஆகிடும். இப்போ வந்துட்டு எஸ்பி பை சிபி போட்டோம்னா எஸ்பி வந்து 60 பை சிபி வந்து நமக்கு தெரியும் 60 ஈக்குவல் டு என்னது 1. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே, அடுத்த சம்பவம். இந்த சம்பவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் மார்க்ஸ் his goods 12.5% above the cost price. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஷோஸ் 950 grams for every kilogram. அப்படின்னா அவன் வந்துட்டு விற்கும் போது அந்த அந்த வெயிட் பேலன்ஸில் 1 கிலோ வச்சா அவனுக்கு தெரிகிறது 950 grams. அப்போனா அவனுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா? வெறும் இந்த சீனாரியோ மட்டும் இதை வச்சு சொல்லுங்க. இதை மட்டும் வச்சு சொல்லலாம் அவனுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்டா? நல்லா ஆமா ப்ரோ 1 kg பதிலா 950 கிராம் தானே விற்கிறான் அப்போ. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஷோஸ் அது வேற. he puts 950 Oh, grams he is for not every doing kilogram it வேற. purposefully. ஆமா ஆமா, அது அப்ப நமக்கு loss. அது வந்துட்டு அது நீ தான் சொல்லணும். he puts அப்படின்னு கொடுத்துட்டாங்க. he puts 950 grams for every kilogram அப்படின்னா அது 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 வேற சினாரியோ. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஷோஸ்னா அது வேற சினாரியோ. அப்ப லாஸ். ஏன்னா அவன் 1 கிலோ தான் விற்கிறான். ஒரு கிலோ விற்கும் போது ஆனால் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் 950 தான் காமிக்குது. ஸோ 1 கிலோ விற்றான்னா 950 கிராம்ஸ் தான் காசு வாங்குறான். அப்போனா அவனுக்கு லாஸ் தான். ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் கேட்டேன். மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகே, ஸோ மார்க் ப்ரைஸ் வந்துட்டு அபவ் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு எப்படி எழுதலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 12.5% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா எப்படி எழுதணும்? ஆட் பண்ணுவோம். என்னது என்ன கேட்போம்? மார்க் பிரைஸ். இல்லை ப்ரோ, மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஓகேவா. என்னன்னா ட்ரேடர் வந்துட்டு அந்த மார்க்கெட் ப்ரைஸை 12.5% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் வைக்கிறான். அப்போனா என்ன ரிலேஷன் இதுக்கு ஈக்குவேஷனாக எழுதுறான்? அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன். இல்லை ப்ரோ, 112.5%. A is ஓகே, A is 50% more than B. மோர்னாலும் அபவ் வந்து ஒன்று தானே. மோர் தேன் B அப்படின்னா A is equal to என்னது? என்ன வரும்? 150 வரும். 150. புரியுதா? அந்த மாதிரி தான். ஓகேவா, 50% மோர்னா 150 டைம்ஸ் B. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கு. ஓகேவா, இது பர்சன்டேஜஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா எல்லாரும்? சிவா அட்டன் பண்ணிய டெஸ்ட்டு? இல்லடா, உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணல. பெர்சன்டேஜ் அட்டெண்ட் பண்ணல, மென்சுரேஷன் அட்டெண்ட் பண்ணல. நேத்து கிளாஸ் இருக்கு. சரி ப்ரோ, இது டெஸ்ட் அனாலிசிஸ் வைப்பேன், அதுக்கு மட்டும் நீ அப்போ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பாரு. ஓகேவா, இது ஃபுல்லா டெஸ்ட் அனாலிசிஸா? இல்ல இது முடிச்சிட்டு அவ்வளவுதான், இந்த क्वेश्चन மட்டும் தான். இதுக்கப்புறமா டெஸ்ட் அனாலிசிஸ் தான் போகணும். அப்படியா? அப்ப நான் கட் பண்ணிக்கிறவா? இது முடிச்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோ. டெஸ்ட் எழுதிட்டு அப்புறமா. ஓகே சரிடா. இது புரிஞ்சிச்சுல ப்ரோ? இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? 50% மோர்னா A = 150 டைம்ஸ் 150% ஆஃப் B அப்படின்னு வரும். அப்போ இங்கே வந்துட்டு 12.5% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ்னா 112.5% ஆஃப் சிபி அப்படின்னு. ஓகே, இப்படி எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது விட்டுருங்க, இது வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்குவோம். இப்போ இங்கே பாருங்க, டிஸ்கவுண்ட் ஆஃப் 12.5% அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் வருமா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு
12.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ இங்கே என்ன வரும்? இது யாரா சொல்லுங்கள். சரி, மார்க் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஸோ இங்கே மார்க் ப்ரைஸு இங்கே என்ன வரும்? ஹலோ, 87.5. ஆமாம். ஏன்னா டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சிடுறோம்ல. ஸோ 12.5% கழிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்கும் அதுதான் வரும். ஸோ 87.5% மார்க் ப்ரைஸ். மோனோஜ் புரியுதா ப்ரோ? இதெல்லாம் பர்சன்டேஜஸ் கான்செப்ட் ப்ரோ. நீங்கள் பர்சன்டேஜில் மார்க் கம்மியாக எடுத்தேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தான் அரிசி. ஈஸியாக தான் வச்சேன் எங்கள் சின்ன பேர். மனோஜ் கம்மியாக. மனோஜ் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. அதான் புலம்பிட்டு இருந்தான் ஹரிஷாஜ். என்னடா கம்மியாக எடுத்திருக்கான், கேள்றா அவன்கிட்ட என்னடா கம்மியாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுச்சா ப்ரோ? இதெல்லாம் பர்சன்டேஜ் கான்செப்ட் தான், அதுலேருந்து தான் வந்துச்சு. சரி, ஓகே ஓகே. இது ரெண்டும் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன், எஸ்பி பை சிபி இதுலேருந்து போட்டுடலாம் ஈஸியாக நம்ம. ஏன்னா மார்க் ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 87.5 by 100 into 112.5 by 100 சிபி. இப்போ இந்த சிபி இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டுமே வந்துடும். ஓகே, இதோட முடிதான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியலை. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்துட்டு 950 grams for every kilogram காமிதா. அப்போ என்ன வரும்? இங்கே என்ன வரும்? ஏன்னா அட் அ டைமில் வந்துட்டு நான் சொன்னல, ஒரு ட்ரேடர் வந்து மல்டிபிள் ப்ராஃபிட்ஸ் மல்டிபிள் லாஸஸ் வரும், அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம போடணும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இது வந்துட்டு இதனால் வருது, காஸ்ட் ப்ரைஸு டிஸ்கவுண்ட்லாம் போக வர்ற ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வர்ற தப்புனால வருது. இப்போ இங்கே ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஏன்னா லாஸ் தானே, லாஸ்னா 950 by 1000 வந்தால் தான் வந்துட்டு 1 விட கம்மியாகும். அப்போ தான் லாஸில் போகும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 950 கிராம்ஸ்க்கான காசை வாங்கினா நமக்கு லாஸ் தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ அந்த பொருள் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 rupees பண்ணியிருப்பான், ஆனால் திருப்பி வாங்குறது 950 தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உனக்கு ஒரு ஆன்சர் வரும், சம்திங் வரும். அது வந்துட்டு 1 கம்மியாக இருந்துச்சுன்னா -1 பண்ணிங்கன்னா அதுதான் வந்துட்டு லாஸ் பர்சன்டேஜ். ஓகே ப்ரோ, ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் சொல்லேன். லைக் த ஹோல் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு திரும்ப சொல்லு. இந்த எம்பி இருக்குல்ல ப்ரோ, இதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே ஓகேவா? இந்த எம்பிக்கு பதிலாக இது போடுறேன். ஓகேவா? இது அப்படியே போட்டு இது பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஒரு லைக் இது டிஸ்கவுண்டால வர்ற ப்ராஃபிட் லாஸ். இது வந்துட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வர்ற லாஸ். அதையும் சேர்த்துக்கணும்ல கணக்கில், அதையும் சேர்த்துக்கிட்டா மொத்தமாக வர்றது. ஓகேவா? மொத்தமாக ஆன்சர் வந்து ஓகே ஒரு ஆன்சர் வரும் லைக் 0.9 சம்திங் வரும். அப்புறமா 1 மைனஸ் பண்ணிங்கன்னா சம்திங் வரும் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இது 0.9 1 கம்மியாக இருக்குல்ல, ஸோ லாஸாக தான் இருக்கும். 1 மைனஸ் பண்ணிங்கன்னா அது பர்சன்டேஜ் இன்ட்டு 100%. ஓகே, இப்போ வந்துட்டு அவ்வளோ தான் டிஸ்கவுண்ட்ஸு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கவுண்ட்னா அந்த மார்க் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரிலேஷன் மட்டும். ஸோ இப்படி வெறும் மொட்டையாக அப்படி கொடுத்துருவாங்க, கிவ்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 12.5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னென்ன கொடுக்கல பாருங்க, மார்க் ப்ரைஸ் இருந்தா இல்லை செல்லிங் ப்ரைஸாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தான் தெரியணும், டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணுவாங்க, கம்மி பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வரும், அதுலேருந்து போட்டது தான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, இது மட்டும் தான் இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது. ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இது போகும் டெஸ்ட் அனாலிசிஸ் போகும். சிவா ப்ரோ, நீங்கள் வந்துட்டு ஓகே ப்ரோ. அஜய், நீ அட்டன் பண்ணிட்டியாடா? இருக்கானா? இல்லடா, நானும் போறேன். அட்டன் பண்ணலையா? சரி, ஓகே. நானும் போறேன். சரி, நிதிஷ் இருக்கியா? நிதிஷ் டெக்ஸ்டாவது பண்ணுறான். அட்டன் பண்ணியா? டெஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டேன் தெரியும். சரி, பண்ணுறியா இல்லை பண்ணிவிட்டு டெஸ்ட் அனாலிசிஸ் பார்க்குறியா இல்லை பார்க்குறியா? நீ பர்சன்டேஜஸை அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜஸ் இல்லை நோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்தியா? பர்சன்டேஜஸ் படித்தியா?
ப்ரோ டெஸ்ட் முடிக்கிறியா? சரி நீ படிச்சுட்டு முடிக்கிறியா? நீ கிளம்பு. பர்சன்டேஜஸ் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கேளு, நோட் ஏதாவது தரேன். போயிட்டான். சூப்பர். ஓகே ஓகே. இப்போ நம்ம எத்தனை பேர்? அதுதான் மனோஜ் சித்தியாக தான் இருக்கான். ப்ரோ மனோஜ் எதில் ப்ரோ தப்பாச்சு உங்களுக்கு? கம்மி தான் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னான் அவன். ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலே 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டேன் ப்ரோ. 10 புரியல. ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டினா? நிறைய ஓகே எடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லையா? ஆமா ப்ரோ டைம் நிறைய எடுத்துட்டேன். அடுத்து கீழே இருக்குது. சரி கடைசியா டைம் நான் அப்படியே போட்டேன். லைக் நீங்கள் எது உங்களுக்கு ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் டக்குன்னு போயிருங்க. ஓகே ப்ரோ. டக்குன்னு போயிட்டு இது பண்ணுங்க. சரி ஓகே, பார்த்துடலாம், நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். சிஸ்தியா எவ்வளோ? 10. ஓகே ஓகே, அப்போ தேவைப்படாது. சரி மனோஜ், நீங்கள் எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணீங்க? ஏன் அவ்வளோ நேரம் ஆ எடுத்துக்கிட்டீங்க? மனோஜ் கிட்ட கேட்டேன். ப்ரோ எந்த கொஸ்டின் ஃபஸ்ட் அட்டன் பண்ணீங்க? ரொம்ப நேரம் எடுத்தீங்களே, அது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் ப்ரோ. இதுவா? ம். சரி ஓகே. இப்போ வந்துட்டு ஐயோ. ஓகே ஓகே, 5%. அதுதான் ப்ரோ, இப்போ நான் பார்த்தோம்ல இதில் என்னது பர்சன்டேஜ் வச்சு தானே போட்டேன் இப்போ டிஸ்கவுண்ட்ஸு. 5% ஆஃப் தி இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் தி இன்கம் ஆஃப் கியூ. இதை வந்து எப்படி எழுதலாம்? 5% 5% ஆஃப் தி இன்கம் ஆஃப் பி அப்படின்னா 5% ஆஃப் பியோட இன்கம் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் கியூவோட இன்கம். வேணும் இப்படி அப்புறம் போட்டிங்க, இப்படி தானே போட்டிங்க? ஈஸியாகவே போட்டுடலாமே டக்குன்னு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட்னா இது செகண்ட். ஓகேவா? இதுக்கு அப்புறமா தனியாக பிரிச்சுருந்தேன். 10% இன்கம் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஆர். ஸோ 10% ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 20% ஆர். ஓகே, இப்போ இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னன்னா ஆரோட இன்கம் வந்துட்டு 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருக்கு பதிலாக என்னது 2000 போடுறாங்க. நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட இன்கம் கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. ஆர் 2000 கொடுத்துட்டாங்க. இப்போ 20% ஆஃப் 2000 எவ்வளோ? மனோஜ் நீங்கள் தான் சொல்லணும். என்ன ப்ரோ? இந்த மாதிரியா போட்டீங்க? கொஸ்டின் நான் இப்படி போல ப்ரோ. அப்புறம் வேற எப்படி ப்ரோ போடுறீங்க? எனக்கு வேற எப்படி யோசிக்க தெரியல. இப்படிதான் நான் யோசிச்சேன். சரி இது புரிஞ்சுதா நான் எப்படி போட்டேன்ட்டு? இது புரிஞ்சு ப்ரோ. 5% இது இவ்வளோதான் ப்ரோ. நான் வேர்டிங்ஸாக அப்படியே நான் இதுவாக மாற்றிட்டேன், வந்து ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஈக்குவேஷனாக மாற்றிட்டா சால்வ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு வேர்டிங், ஒரு ஈக்குவேஷன் வரும், அதை வேர்டிங்காக மாற்றிடுறாங்க. வேர்டிங்காக கேட்டாங்கன்னா வேர்டிங்காக மாற்றி சொல்லிட வேண்டியதான். நீங்கள் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக அப்படியே சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்க, ஓகே ப்ரோ. 5% ஆஃப் இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 15% இன்கம் ஆஃப் கியூன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் வரும். 5% பி இஸ் ஈக்குவல் டு 15% கியூ. அப்புறம் என்னது 10% ஆஃப் கியூ இஸ் இப்போ ஈக்குவல் டு ஆர் 20% ஆர். வேல்யூ போட்டா ஆர் வேல்யூ போட்டு ஆர் வேல்யூ 20% ஆஃப் போட்டா கியூ 2000 கிடைக்கும். எவ்வளோ? கியூ அதுதான் 20% ஆஃப் ஓகே. 200 எவ்வளோ? சார் 2000 எவ்வளோ? எப்படி பண்ணுவீங்க? 400 ப்ரோ. 20 இன்ட்டு 2000 பை 100 போடுவீங்களா? 400 வந்துச்சா? இங்கே கியூ இருக்கா? இங்கே 10% இருக்கு. இது என்ன பண்ணணும்? 10%னா எவ்வளோ? 10 பை 100. நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 400 இன்ட்டு 100 பை 10 வருமா? அப்படின்னா எவ்வளோ? 4000 வரும். கியூ வந்து 4000 தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த 4000 இங்கே போடுறேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 5% 5% பீன் இருக்கா? நான் 5% வந்து 5 பை 100 எடுத்துக்கிறேன். 5% பி இஸ் ஈக்குவல் டு 15%. 4000னா கியூபெல்லாம் 4000 வந்துடும். 15%க்கு 15 பை 100 இன்ட்டு 4000. ஓகேவா? இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்?
கேன்சல் பண்ணா 3 600 இது p is equal to இது கிராஸ் delta பண்ணிக்கலாம் அந்த பக்கம் போட்டு 100 divided by 5 இதுக்கு 12000 வருமா அவ்வளவுதான் p யோட வேல்யூ 12000 இதுதான் ஓகே ஓகே டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ப்ரோ இது ஈஸி தான் இதெல்லாம் எங்க ஸ்டக் ஆனீங்க வேற எந்த மெத்தட் யோசிக்க முடியாது ப்ரோ நீங்க எப்படி யோசிச்சீங்க வேற எப்படி யோசிக்க தெரியல எனக்கு நான் இதுதான் போட்டேன் இப்படி போட்டுருங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைக் வேர்டிங்ல கொடுத்தானா அந்த ஈக்குவேஷனை மாத்தி போட்டுருங்க ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்த क्वेश्चन போலாம் ஓகே இஃப் பெட்ரோல் ரேட் இஸ் ஒரே நிமிஷம் மனோஜ் நீ எப்படி யோசிச்ச? சொல்லவே இல்லை நான் கேட்கலன்னு நினைக்கிறேன் ஏடா நீ எப்படி போட்ட? ஆக்சுவலா நான் பார்த்தேன், இப்போ உங்க டெசிஷன்ஸ் போய் பார்த்தேன். நீ போட்ட ஆன்சர் கரெக்ட், ஆனா 10 நிமிஷம் எடுத்தேன்னு சொல்றல, அதான் எப்படி போட்ட நீ? நான் எப்படி யோசிச்சேன்னா நான் அது பார்க்கவே இல்லை இன்கம் சொல்றதுனால நான் எப்படி யோசிச்சேன்னா இப்போ ஒன்றுன்னு எடுத்துட்டு 1 எப்படி சொல்றது எது ஒண்ணுன்னு எடுத்த? நீ சொல்யூஷன் அந்த ரஃப் ஷீட் வச்சிருக்கியா? போட்ட ரஃப் ஷீட் இருக்கா அவன்கிட்ட? இரு ஒரு நிமிஷம் இரு ஷூராம், நீ அதுக்கு வேற क्वेश्चन போயிட்டு இரு. அல்ல அவரும் அடுத்த क्वेश्चन பாப்பார்ல இருக்கட்டும், ஆனா அவன் ரெக்கார்ட் பண்ணி கூட பார்ப்பான், ஆனா அவன் எங்க தேடி எடுப்பான், இது டைம் ஒதுக்கி இருக்குல்ல. ப்ரோ வேற யார் ப்ரோ அவ்வளவுதான் கிறிஸ்டியாவும் நானும் தான் இருக்கோம் கிறிஸ்டியா ஆல்ரெடி போட்டா 10 எடுத்துட்டா இவன் மட்டும் தான் இருக்கேன் ப்ரோ ப்ரோ செகண்ட் क्वेश्चन மட்டும் சொல்ல நான் ஃப்ளூக்ல சும்மா போட்டேன் நான் கரெக்ட்டா வந்துச்சு சரி ஓகே ப்ரோ நான் ஒரு क्वेश्चन சொல்லி தந்தேன் ஆல்ரெடி பெட்ரோல் சம் ஞாபகம் இருக்கா ப்ரோ அத நான் கால்குலேட் பண்ணல இட் வாஸ் லைக் லாஜிக்கலா யோசிச்சா வந்து ஜாஸ்தியா தான் ஆகும்னு இன்க்ரீஸ் போட்டேன் நான் ஓ சரி சரி ஓகே நானும் அப்படிதான் போட்டேன் நான் வந்துட்டு எப்படின்னா மணிஷ் வந்து ஜாஸ்தி தானே ஆகும் அப்படி போட்டேன் நான் வந்துட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சேன் ஓகேவா இதை வச்சு பார்த்தா 20% வந்துட்டு கன்சம்ஷனை டிக்ரீஸ் பண்ணணும் லைக் இதை வச்சு மட்டும் பார்த்தா ஆனா வந்துட்டு இவன் வந்துட்டு கன்சம்ஷனை 10% தான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கான் அப்பனா காசை வந்து கண்டிப்பா கூட கொடுத்தாதான் அவனால வந்துட்டு சேம் கன்சம்ஷன் how did you say 20% டிக்ரீஸ் பண்ணிருக்கணும் அது நான் சொல்லி தந்தேனே ப்ரோ பெட்ரோல் சம்மே நான் ஒரு வாட்டி அந்த இதுல பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்தேன் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியா மறந்துட்டேன் ப்ரோ இரு இங்க பாரு 1 லிட்டர் வந்துட்டு எவ்வளவு ₹1 இருந்திருக்கு முன்னாடி வச்சுக்கோ ஓகேவா இப்போ வந்துட்டு என்ன இருக்கு 1 லிட்டர் வந்துட்டு ஏதோ டிஸ்கவுண்ட் சாரி 25% இன்க்ரீஸ் தான் எவ்வளவு ரூபா 25 ஏய் 25% இன்க்ரீஸ் 1.25 1.25 rupees இப்போ விற்கிறான் ஓகேவா இதை மறந்துடு ஓகே இதுதான் இப்போ கரண்ட் சினாரியோ ஓகே இப்போ சேம் பட்ஜெட் லைக் பட்ஜெட் தான் கேட்டிருக்காங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ ₹1 வந்துட்டு சேம் பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா ₹1 வந்துட்டு எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் வந்துட்டு 0.8 ஓகேவா ஸோ இங்கே 0.8 ஓகே 0.8 லிட்டர்ஸ் தான் வந்துட்டு ₹1 கொடுப்பான் ஓகேவா சரி எவ்வளோ பண்ணுவோம் இதாது ஒரே நிமிஷம் நேற்று வாடி நைட் ஆகி அவரோட சுத்தண்டா கித்தனா வேண்டாம் கித்தனா ராவளி பக்கோ வேண்டாம்மா முன்னாடியே போக வேண்டியதானே நமக்கு 8 மணிக்கு எவ்வளோ போகணும் ஒன்றும் இல்லை ஈஸி தான். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ என்னன்னா வந்து ஓகே இப்போ வந்துட்டு என்னது என்ன சொல்லுங்க 0.8 இல்லை ப்ரோ 0.9 ஓகேவா ஸோ 0.9 லிட்டர்ஸா இப்போ வந்துட்டு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கான் இப்போ 0.9 ப்ரோ இது ப்ரோ எக்ஸ் போட்டு ப்ராசஸ் பண்ணு ப்ரோ ஓகே 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 சரி எக்ஸ்னு போடு
சரி ஓகே. அது புரிஞ்சுல உனக்கு? இங்க எக்ஸ்ன்னு அது போட்டோம்னா ஓகே அது ஓகே. x ஈக்குவல் டு 1 பை பாயிண்ட் என்ன பாயிண்ட் இல்ல 8 தான்டா 0.8 வரும். தான் வருதா? சாரி ப்ரோ, 0.8 தான் ப்ரோ, சாரி சாரி. ஓகே 0.8 வருதா? ஓகே. 0.8னா அப்போ எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கான் அவன் கன்சம்ஷனை? 1லேருந்து 0.8க்கு 0.2வா? 0.2. 0.2னா 20% கம்மி 20% கம்மி பண்ணியிருக்கானா? ஆமா. ஆனா இங்க பாரு, இங்க 10% தான் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கான். புரியுதா? ஓகே. அப்பனா பட்ஜெட் வந்து ஏத்துனா தானே அதே இதுல புரியுதா கரெக்ட் உனக்கு? ஓகே. 20% கம்மி பண்ணாதான் வந்துட்டு சேம் பட்ஜெட்ல முன்னாடி ₹1 வந்து வாங்கியிருந்தான் ஒரு லிட்டரு. ஆமா. சேம் பட்ஜெட்ல வந்துட்டு 0.8 லிட்டர் கம்மி பண்ண 20% கம்மி பண்ணணும். 0.8 யூஸ் பண்ணணும். சரி ஆனா ஓகே. இங்க வந்துட்டு 10% தான் கம்மி பண்ணுவோம். அப்பனா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணாதான் கரெக்டான அமௌண்ட் வந்து பெட்ரோல் வாங்கலாம். அப்படிதான் போட்டேன் நான். ஓகே ப்ரோ. கரெக்டு தானே மச்சான்? நீ எப்படி போட்ட? இல்ல நீ தானே கொஸ்டின் எடுத்த. சாரி ப்ரோ. கரெக்ட் தான். ஓகே. ஆனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ சிருஷ்டிகா. நான் போட்டேன்னா எப்படி போடுவேன்னா பட்ஜெட் இஸ் ஈக்குவல் டு கன்சப்ஷன் இன்டு ரேட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஓகே. மாதிரி வச்சுக்கிட்டு இன்னும் எழுதிறேன் ப்ரோ. கரெக்டா இருக்கும். ஓகே. இதை வச்சு எப்படி போடுவேன்? 10% கன்சியூம் பண்ணியிருக்கான். கன்சப்ஷன் டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். இட் ஹஸ் டிக்ரீஸ் பை 10%. அப்போ வந்து 90% வரும். 90%. ஆமா. ரேட்டு ரேட் 0.9 வந்து மில்லியன் வச்சுக்கோ. 1.25. ஓகே. ஆமா 1.25 into 9 into 1.25. எஸ். கரெக்டா மச்சான்? மல்டிப்ளை பண்ணி பாரு 1 வராதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ 1 வரல, ஃபேக்டர் வரும். 1.125 வருது. அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பட்ஜெட் சேம் எவ்வளவு இருக்கணும்னா 1 தானே? ஸோ அப்பனா ஆமா. சோ 12.5% அவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் பட்ஜெட். ஓகே. யா ஓகே. மனோஜ் வந்துட்டான் பாரு. அவன்கிட்ட கேள்வி எப்படி போட்டான் இப்போ அவன்கிட்ட. நீ கேளுடா, நீ தான் இருக்கல. சரி ஓகே மனோஜ் சொல்லு. நீங்க என்ன போட்டிருக்க சாட்ல என்ன போட்டிருக்குன்னா நீ வந்து 1.5p is equal to 1.15p ன்னு சொல்ற. இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சிட்டு நான் அப்படி போட்டேன்டா. அது வந்து ஷார்ட்கட் ஒன்று சொன்னாரா அவரு. ஷார்ட்கட்டா? சரி சொல்லு. அது மாதிரி நான் யோசிச்சேன். இல்ல இதுல என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும்? இன்க்ரீஸ்னு சொன்னா மட்டும் தான் ப்ரோ அப்படி போடணும். 5% நான் இன்னும் கொடுத்துருக்காங்கன்னா 5% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. 5% மோர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி போடலாம். எவ்வளோ 1.5p அப்படின்னு போடலாம். 5% ஆஃப்னா 5% தான் போடணும். மனோஜ் நீ என்ன நினைச்சிருக்கனா 5% 1.05 அப்படின்னு போடணும்னு நினைக்கிறேன். அப்படி அப்படி அது இல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது மட்டும் ப்ராஃபிட் தான். அண்ட் லாஸ் மட்டும் தான். பர்சன்டேஜஸ் லைக் புரியுதா? 5% அந்த இருங்க 5%. இப்போ நான் சொன்னேன்ல ஏ இஸ் 5% மோர் தேன் பி அப்படின்னாங்கன்னா அப்போ நீங்கள் போடலாம். எவ்வளோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1.5 சாரி 0.5 பி அப்படின்னு போடலாம் ப்ரோ. புரியுதா? 1.05யா இல்லை வந்துட்டு எவ்வளோ 105%, 105% பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% ஆஃப் பி அப்படின்னா 5% பி தான். இப்படி தான் போடணும். ஆஃப்னா என்ன மல்டிப்ளிகேஷன் 5% ஆஃப் பி அவ்வளோதான். இப்படி தான் வரும். ஓகேவா ப்ரோ? மனோஜ் இப்போ அவன் எழுதியிருக்கான் பாத்தியா? இப்போ 5% அது காமி வரேன்னு இருக்கும். இப்போ ஏ இஸ் 5% மோர் தென் பின்னு சொல்றான்ல, அப்ப மட்டும் ஏன் கரெக்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.05 பின்னு போடணும்? அப்ப மட்டும் ஏன் கரெக்ட் நீ சொல்லு. ஏன்னா ஏ விட அவன் வந்து 5% அதிகமா இருக்கான். ஓகே அப்படின்னா இல்ல ஏ வந்து ஓகே சொல்லு. இப்போ ஏ மனோஜ் வந்து 100% டவுட் இருக்கானா? இருக்கும்போது என்ன பண்ணு, நீ வந்து b யோட வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கோடா மனோஜ். எப்பவுமே b யோட வேல்யூ 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா 5% என்ன இருக்கும்? 105 இருக்குமா? 5% அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோ வேணா. புரியுதா? அப்போ 105/100 1.05 இப்படி போட்டுருவேன் என்ன உனக்கு புரியாட்டி. ஓகே ஓகே.
ஓகேவா ப்ரோ? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ இது புரிஞ்ச உடனே ப்ரோ செகண்ட் சம் மறுபடியும் சொல்றீங்க? இதை நீங்க வீடியோ பாக்குறீங்களா? இல்லைன்னா இருங்க சொல்லி தந்துடுறேன். இதானே? அதாவது ப்ரோ இல்ல நீ அடுத்த இதுக்கு போயிடுறா. அவன் வீடியோ வீடியோ பாருங்க ப்ரோ. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க வாட்ஸ்அப்ல, இல்ல ஹரிஷ்ட கேளுங்க ப்ரோ. ஓகே, இது போட்டு இது வந்துட்டு லைக் தலைவர் வந்துட்டு அப்ளிகேஷனாக சயின்ஸில் அப்ளிகேஷன் பண்ணி அவன் வந்துட்டு பெருமையாக வந்து பேசு ப்ரோ அப்படின்னு சொன்னான். அசிங்கமா டேய் ரொம்ப பேசினா கட் பண்ணி விட்டுருவான் காலை. சயின்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருடா, பெருமையாக சொல்கிறா அப்படின்னா. அதை நேத்தே சொல்லிட்டான் ப்ரோ என் கிளாஸ்ல. அதான் இல்ல திருப்பியும் ஒரு தடவை சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்ல. இல்ல ப்ரோ யாருமே கிளாஸ் இல்ல ப்ரோ. ரெக்கார்டிங்ல பாப்பாங்கல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். அசிங்கமா கழுவி ஊற்றுவாங்க ரெக்கார்டிங்ல பார்த்துட்டு. என்னடா இப்படி சொல்ற? சரி, எஸ்கேப் வெலாசிட்டி என்ன தெரியுமா? அதுதான் நீ ஏன் சொல்லியிருக்கீடா இங்க? எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே போற சம்திங். ஓகே, லைக் எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு பால் எடுத்துக்கோ. சப்போஸ் அந்த பால் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ராக்கெட்டு, பால், ஏதாவது ஒரு மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் இருந்தாலும் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நீ 11.2 km/s தூக்கி போட்டுட்டு நீ லைக் அதுக்கப்புறம் எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்கலாம்னு வச்சுக்கோயேன், அது அப்படியே வெளியே போயிடும் எர்த்தை விட்டு. புரியுதா? நீ கான்ஸ்டன்டா எனர்ஜி கொடுத்துட்டே இருக்க முன்னாடி கான்ஸ்டன்டா நீ 11.2 km/s மூவ் பண்றதுன்னு அவசியம் இல்லை. 11.2 km/s என்ன ஒரு செகண்ட்ல வந்து 11.2 km. அந்த ஸ்பீடு நீ இனிஷியல் கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எந்த ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்ல, அதுவே அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போயிடும். புரியுதா? இப்ப ராக்கெட் கால்குலேட் 11.2 கிலோமீட்டர்னு. இப்ப இந்த √2 gm/r இருக்குல்ல ப்ரோ. ஓ அது கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். எல்லாமே எர்த்தோடது. ஆமா, ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ எர்த்தோட வெலாசிட்டி வந்து எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s. ஸோ இப்போ ராக்கெட்ல வந்து நீ ஏதாவது ஒரு பவர் சோர்ஸ் கொடுத்து இந்த பவர் சோர்ஸ் இனிஷியலா 11.2 km/s கொடுத்துட்டு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ் பர் தியரிட்டிக்கல் கால்குலேஷன் அது அந்த ராக்கெட் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர் எக்ஸிட் ஆயிடும். நீ அதுக்கப்புறம் இக்னிஷன் கொடுக்க தேவையில்ல. புரியுதா? ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கேடா. கிலோமீட்டர் 11.2 km/s மீட்டர்/செகண்ட்ரா. km/s 11.2 km/s. புரியுதா? ஓகே, அதுதான். ஸோ இங்க ஜியோட வேல்யூ தெரியும், மாஸ் ஆஃப் எர்த் தெரியும், ரேடியஸ் ஆஃப் எர்த் தெரியும்னா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த √2 gm/r வந்து வெறும் எர்த்துக்கு மட்டும் கிடையாது, மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூணுன்னா இப்போ எம்மோட மாஸ் ஆஃப் மூன் போட்டணும், ரேடியஸ் ஆஃப் மூன் போட்டணும். எனக்கு தெரிஞ்சு லைக் இருக்கலே வந்து அதிகம் வந்து சன்னுக்கு தான். ஏன்னா சன் இஸ் வெரி பிக், மோர் ஓவர் ரேடியஸும் அதிகம், மாஸ்க் அதிகம். ஸோ சன்ல வந்து கிராவிடேஷன் புல்லே வந்து 300 m/s இருக்கும். எர்த்தும் 10 m/s இருக்குல்ல, எர்த்ல 10 m/s அங்க வந்து சன்ல வந்து 300 m/s இருக்கும். ஸோ அதே மாதிரி மூன்ல பார்த்தோம்னா வெறும் 2 m/s தான் இருக்கும் கிராவிட்டி. புரியுதா? So gravity வந்து how they figure out அது வந்து 300 m/s இருக்கு. இப்போ அது அடுத்த क्वेश्चनல இருக்கு. ஓகே சரி, நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழ क्वेश्चन வா. இங்க g = gm/r² ஃபார்முலா இருக்குல. இல்ல நீ வந்துட்டு மூனோட சன்னோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க? மாஸ் போடு ரேடியஸ் போட்டனா உனக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சன் மூனோட மாஸ் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படினு கேக்குறியா ப்ரோ? இல்ல இல்ல அது வந்து நம்ம படிச்சோம்ல, லைக் வந்து சென்டர்ல இருந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ல சொல்லிருக்காங்க ப்ரோ, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க மெஷர் பண்ணிருப்பாங்க, டேப் எடுத்து மெஷர் பண்ணிருப்பாங்களா? இல்ல அது எனக்கு தெரியல, லைக் எப்படி சன்னோட ரேடியஸ் மெஷர் பண்றாங்க, சன்னோட மாஸ் மெஷர் பண்றாங்க எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து இந்த ஃபார்முலா யூனிவர்சல். இப்ப அந்த மாஸ் ஆஃப் சன் போட்டு ரேடியஸ் ஆஃப் சன் போட்டு அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு அதோட கிராவிடேஷன் புல்ல கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்வலா மத்த எல்லா பிளானட்டுக்குமே ஜூபிட்டர், சாட்டர்ன், என்ன ப்ளூட்டோ எது எடுத்தாலும் இந்த ஃபார்முலா வச்சு அதோட கிராவிடேஷன் புல் கண்டுபிடிச்சு யூஸ்வலா அக்யூரேட்டா தான் இருக்கும், ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். கேபிட்டல் G வந்து யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான, அது எப்படி how do they arrive at that? அது இப்ப எப்படி சொல்லலாம் உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ எர்த்தோட கிராவிடேஷன் புல்ல நீ வந்து மேத்தமெட்டிக்கலா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பால் டிராப் பண்ணி கூட அதோட பாத்தை வந்து லைக் ஸ்டாப் வாட்ச்ல மெஷர் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம், தெரியும்ல? ஆமா அது வந்து ஆமா எக்ஸ்பெரிமெண்டலா we can do. எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வந்து லெஃப்ட் சைடுல வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. மாஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த், இது எப்படி கண்டுபிடிச்சா எனக்கு தெரியல, நான் வேணா பார்த்து சொல்றேன். இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டியா? சரி.
இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணும், டெய்லர் மேயர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ் வந்து எப்படி கிராவிடேஷன் புல் வேரி ஆகுதுன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் ஒரு பொருளோட மாஸ் 2 டைம்ஸ் ஆக்குனா கிராவிடேஷன் புல் எப்படி மாறி ஆகுதுன்னு பார்த்தா லைக் ப்ரொபோர்ஷனாலிட்டி கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஃபார்முலா கொண்டு வந்துட்டு இருக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி தெரியாத வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. G is directly proportional to m, G is indirectly proportional to r square னு எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இது வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ எர்த்தோட கிராவிட்டி தெரியும் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மாஸ் இதானே g m1 m2 by r ஸ்கொயர் தானே? ஆர் ஸ்கொயர் கரெக்ட். அதான். சோ இங்க வந்து மாஸ் ஆஃப் எர்த் தெரியும் 6 × 10⁻24 kg னு. ரேடியஸ் ஆஃப் எர்த் தெரியும் 6400 km. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா g யோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே ஓகே ஓகே. இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. ரைட். சரி ஓகே. டைம் போட்டுருங்க. பர்சன்டேஜஸ்க்கு வருவோம். இது வந்துட்டு என்னன்னா, ஓகே மாஸ் வந்துட்டு 60% இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் வந்துட்டு 20%. மனோஜ் இருக்காரா? மனோஜ் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காரு. என்னென்னமோ பேசுறீங்க. சரி ஓகே. டேய் சூர்யா, இன்னும் டெஸ்ட் நீ அட்டெண்ட் பண்ணல, பர்சன்டேஜ் டெஸ்ட். புரியலடா. பர்சன்டேஜ் டெஸ்ட் நீ அட்டெண்ட் பண்ணல. இன்னும் இல்லடா, ஆவரேஜ் இப்பதான்டா பாத்திருக்கேன், இனிமேல் தான் எழுத போனோம். சரி அப்போ ஓகே. இப்போ இந்த கிளாஸ் நீ அட்டெண்ட் பண்ணாத, ஏன்னா இப்போ டெஸ்ட் அனாலிசிஸ் தான் போயிட்டு இருக்கு, பர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு. சோ இப்போ ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி 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 ஓகே. ஓகே, நீ வேற ஏதாவது வீடியோ போய் பாரு. பாருடா. பை. ஓகே. என்னது மாஸ் வந்துட்டு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ நியூ மாஸ் ஈக்குவல் டு 60% இன்க்ரீஸ்னா அப்போனா மனோஜ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கேனா, அப்போ 160% ஓல்டு மாஸ். இப்போ அப்புறம் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து டிக்ரீஸ் பை இங்கே வந்துட்டு டிக்ரீஸ் இங்கே வச்சான், இங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சான், கொஞ்சம் பார்த்து தான் போட்டேன். ஓகே, டிக்ரீஸ்டு பை 20% அப்படின்னா 20% கம்மி பண்ணுறாங்க அதுலேருந்து. ஸோ 100ன்னு வச்சுட்டோம்னு நீங்கள், ஏன்னா ரேடியஸ் ஓல்டு வந்து 100 வச்சுக்கிட்டோம்னா அப்போது 20% கம்மி பண்ணிட்டாங்கன்னா அப்போது 80% ஆயிடும். டிக்ரீஸ் பண்ணுறாங்க 80% ஆர். இப்போ இதை வந்துட்டு அந்த ஃபார்முலாவில் திருப்பி சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா வி எஸ்கேப் நியூ ஈக்குவல் டு 2 × 160 gm டிவைட் பை 80. இங்கே டிவைட் பை 100 வரும், இங்கேயே 100 இங்கே 100 வரும், கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்கொயர் ரூட் இப்படி போட்டுட்டு இது 2 ஆகிடுமா. இப்போது v ஈக்குவல் டு 2 × இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்கா. ஸோ 4 ஆகிடுமா. 2gm பை ஆர்னு வரும் ஸ்கொயர் ரூட். இங்கே வந்துட்டு ஒரு 2 வந்து வெளியே இருக்கு. இப்போது பழைய வித் ரெஸ்பெக்ட் டு இது நியூ எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு பழைய எஸ்கேப் வெலாசிட்டி எழுதுறோம். அப்போனா பழைய எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா 2gm பை ஆரா. ஸோ இந்த √2 மட்டும் வெளியே எழுதுறான். √2 × 2gm பை ஆர். ஓகே, இப்போ √2 வந்துட்டு 1.4 1.4. இது வந்துட்டு ஓல்டு வி எஸ்கேப் ஓல்டு. ஸோ இது வந்துட்டு நியூ எஸ்கேப் வெலாசிட்டி. அவ்வளோதான் சார். 1.4 டைம்ஸ். புரிஞ்சா ப்ரோ? மனோஜ் ப்ரோ, ஹலோ. புரிஞ்சு ப்ரோ. புரிஞ்சா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு அதே மாதிரியே இங்கே பாருங்க, இங்கேயும் வந்துட்டு அதுதான் கொடுத்துருக்கான். டிக்ரீஸ்டு பை கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்ரீஸ் இங்கே டிக்ரீஸஸ் டூ. இங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த ஃபார்முலா இருக்குது, அது வேறு ஃபார்முலா, இது வேறு ஃபார்முலா. இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா g ஈக்குவல் டு gm பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இதில் வந்துட்டு g வந்துட்டு டிக்ரீசஸ் டு 40% அப்படின்னு, டிக்ரீசஸ் பை 10% அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கான். இது ரெண்டுத்துக்கும் வீணா வித்தியாசம் தெரியுமா ப்ரோ? என்ன ப்ரோ? டிக்ரீசஸ் பை 10% அப்படின்னா இப்போ 100ல இருக்கு அப்படின்னா இப்போ டிக்ரீசஸ் பை 10னா இப்போ எவ்வளோ இருக்கும் ப்ரோ? 90. 90. டிக்ரீசஸ் டு 40% அப்படின்னா இப்போ 100ல இருக்கு, டிக்ரீசஸ் டு 40%னா
60. இல்ல 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 டிக்ரீசஸ் டு 40% தான் 100ல இருந்து 40க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிக்ரீசஸ் டு 2னா ஓகே 40க்கு ஓகே ப்ரோ. வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்துட்டு பைனா 10 கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே டிக்ரீஸ் பை. ஓகே ஸோ 100ல இருந்து 40க்கே வந்துடும். இங்க 40ன்னு டேரக்டாவே போடலாம் நம்ம. ஓகே ஸோ G is equal to G new is equal to 40% G volt. அப்புறம் M வந்துட்டு டிக்ரீசஸ் பைக்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 10% மைனஸ் பண்ணால் 90% ஆயிடும். ஸோ M new is equal to 90% M volt. இப்போ இதில் வந்துட்டு இந்த இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆரை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போய் இங்கே என்னன்னா பழைய ஆரோட கேட்டிருக்காங்க, லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ஓல்டு ஆர் கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆரை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு அந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா R is equal to Gm by G ஸ்கொயர் ரூட். ஓகே இது இப்படி வச்சுக்கணும். ஓகே இதை கொண்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்துட்டு R நியூ is equal to 40% கீழேயா 90% மேலே. ஓகே 90 M by 40 ஆரில். ஓகே இப்படி போட்டுட்டு இப்படி போட்டோம்னா 99/4 என்னதுரா 2.25 வரும். ஸ்கொயர் ரூட்டோட சேர்த்து வெளியே எடுத்துட்டு Gm by G ஸ்கொயர் ரூட் என்னது 1.5 வரும். இது 1.5. இது வந்துட்டு ஓல்டு ஆரில் அப்படி எழுதிக்கிறேன், ஆர் ஓல்டு. ஸோ இது ஆர் நியூ. அவ்வளோதான். வித் ரெஸ்பெக்ட் டு பழைய ஆர் கண்டுபிடிச்சோம் 1.5 டைம்ஸ். நான் என்ன கேட்டிருக்கேன், இவன் வந்துட்டு பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ரேடியஸ். பர்சன்டேஜ் சேஞ்சுனா டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல் வேல்யூ இன்டூ 100. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இங்கே 1.5 இருக்குல்ல, இங்கே 1.5 இது 1ன்னு வச்சுக்கிறேன். புதுசாக இருக்கிறது வந்துட்டு 1.5 பழசு வந்து 1 வச்சுக்கிறேன். -1 பை பழசு 1ல் இன்ட்டு 100 கொடுத்தா 50% வரும். ஆனால் 50% வந்துட்டு கொடுக்கவே இல்லை, அதனால் நன் ஆஃப் தீஸ். புரிஞ்சா ப்ரோ? எனக்கு லாஸ்ட் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. இது அதே இந்த கொஸ்டின் 1 ப்ரோ, பாயிண்ட் சேம் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து அதே கொஸ்டின் தான், ஆனால் என்ன மாற்றிருக்கான்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இந்த ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். முன்னாடி என்ன கேட்டேன்னா லைக் அந்த ரேடியஸோட ஆக்சுவல் வேல்யூவோட ரிலேஷன் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ஓல்டு ரேடியஸ் கேட்டிருந்தான். இதில் வந்துட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருந்தான். பர்சன்டேஜ் சேஞ்ச்னா இதான் ஃபார்முலா, டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல் வேல்யூ. டிஃப்ரென்ஸ்னா இப்போது புதுசாக இப்போ வந்திருக்குல்ல, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ. ஆக்சுவல்னா ஓல்டு வேல்யூ. ஓகேவா? ஓகே ஓல்டு வேல்யூ இன்ட்டு ஓகே 100 ப்ரோ. கொடுத்தேன். இப்போ நியூ வேல்யூ வந்து 1. இப்போ இங்கே வந்துட்டு 1.5 டைம்ஸ் ஆர்ல, இப்போ ஓல்டு வந்துட்டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஓல்டு வந்து 1ன்னு வச்சுட்டா இப்போ நியூ வந்துட்டு 1.5. ஓகே 1.5 minus 1 divided by 1 into 100 போட்டால் 50% வரும். ஓகே ப்ரோ. ஆனால் இங்கே வந்து 50% இல்லைல்ல இதில், அதனால நல்லா பீஸ் ஆ கொடுத்தேன். ஓகே அவ்வளோதான் ப்ரோ. பாய் பாய். இதை என்ன டவுட்டா? ஓகே பாய் ப்ரோ.